நாத்து நட சென்ற இடத்தில் தனது பழைய காதலனை பார்த்துவிட்டு பாம்பு கடித்ததாய் பொய் சொல்லி வீட்டிற்கு வந்து அழுகும் பருவ பெண்ணின் கண்ணீரில் இருக்கிறது இந்த காதல். ஏமா மாதவியோட போனப்போ உன் புருஷனை எரிச்சிருந்தேனாக்கா பரவாயில்ல, அவன் செத்து போனதுக்கு அப்புறம் எங்க மதுரையை எரிச்சு என்னமா பையன்னு கேட்டேன். தபுசங்கர்னு ஒரு ரைட்டர் இருப்பார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தபுசங்கர்னு நமக்கு வாட்டர்மெலன் ஸ்டாரா தெரியும், தபுசங்கரை எப்படி தெரியும் இருக்கட்டும். தபுசங்கர்னு ஒரு ரைட்டர் விழியீர்ப்பு விசைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். புவியீர்ப்பு விசையில் தவறி விழுந்திருக்கிறேன், இவள் விழியீர்ப்பு விசையில் தவறாமல் விழுந்து கொண்டிருக்கிறேன் காதல் கவிதை எழுதும் போது. இந்த உலகம் 8 பக்கம் காற்றாலும் எல்லா பக்கமும் காதலாலும் சூழப்பட்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் கடித்த ஆப்பிள் தீரவே இல்லை, கடிக்க கடிக்க வளர்ந்து கொண்டே இருக்கிறது காதல் ஆப்பிள். இப்ப இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா, காலேஜ் படிக்கிற பீரியடு இந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருச்சு. கடைசி பெஞ்சில் உட்காந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். நீங்க ஹெச்ஓடி பார்த்துட்டேன், அவர் ஏதோ கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு, அந்த ஹெச்ஓடி பார்த்துட்டேன். அது ஏன் பார்த்தாருன்னா, கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, நான் பின்னாடி உட்காந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். அதுல ஒரு வார்த்தை வந்துச்சு, அதுல ஒரு கதை வந்துச்சு. இந்த காதல் எங்க இருக்கிறதுன்னு ஒரு கதை எழுதியிருப்பார் தபுசங்கர். காதல் எங்க இருக்கிறது? பேருந்து சுவர் மறைவில் காதலனுக்கு தனது டிபன் பாக்ஸில் இருந்து நெல்லிக்காய் எடுத்து தரும் காதலியின் கைகளில் இருக்கிறது இந்த காதல். தன்னை 1000 பேர் விரும்பினாலும் கண்ணாடியில் தன் அழகை தானே பார்த்து ரசிக்கும் பருவ பெண்ணின் பருக்களில் இருக்கிறது காதல். காலிங் பெல் அடித்தவுடன் கதவு திறந்தவளின் பேரழகை கண்டு விக்கித்து நின்ற பீசா பையனின் கண்களில் இருக்கிறது இந்த காதல். நாத்து நட சென்ற இடத்தில் தனது பழைய காதலனை பார்த்துவிட்டு பாம்பு கடித்ததாய் பொய் சொல்லி வீட்டிற்கு வந்து அழுகும் பருவ பெண்ணின் கண்ணீரில் இருக்கிறது இந்த காதல். வார்த்தைகளும் அர்த்தங்களும் தீர்ந்த பின்பு மௌனத்தின் ஆழத்தில் இருக்கிறது இந்த காதல் எழுதினேன். நான் இதை படிச்ச உடனே சூப்பர் பாப்பேன். கிளாஸ்ல அவரு போட்டு ப்ரொஜெக்டர் போட்டு பாடம் எடுத்துக்க, கிளாஸ் அமைதியா இருக்கு, நம்ம பின்னாடி பெஞ்சில் உட்காந்து இதை படிச்சுட்டு சூப்பர் அப்படின்னு எல்லாரும் திரும்பி என்னையவே பாக்குறாங்க. எங்க சார் வந்த அதை வாங்கி இது என்னன்னு வாங்கி பார்த்தாரு, ஓரமா வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கேட்டாரு, கவிதைனா ரொம்ப பிடிக்குமான்னு. ஆமா சார். என்னை கூட்டிட்டு போய் எங்க தமிழ் துறை பேராசிரியர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. அவர் கேட்டாரு, என்ன கவிதை படிப்பேன்னு. காதல் கவிதை சார், அந்த காலத்துல காதல் கவிதை படிப்பேன் சார். வைரமுத்து ஐயா நிறைய படிப்பேன். வைரமுத்து ஐயா படிப்பியா, ஏதோ கவிதை சொல்ல அப்படின்ன. வைரமுத்து ஐயா கவிதை எழுதியிருப்பாரு, ஒளிப்பூக்கள்னு பேரு. நம்ம யாராவது நட்சத்திரத்தை பத்தி பேசினா என்ன சொல்றோம்? டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் தானே சொல்றோம். குழந்தைகளுக்கு டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் தானே நட்சத்திரத்தை இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஒளிப்பூக்கள் ஒன்று எழுதியிருப்பாரு வைரமுத்து ஐயா ஒரு கவிதை. நட்சத்திரத்தை இப்படி ஒருத்தரால சொல்லிட முடியுமான்னு ஆச்சரியப்பட வைக்கிற கவிதை. ஒளிப்பூக்கள் பூந்துகில் உடுத்த புதுமதி அழகி நீந்தியே திரியும் நீலப்பட்டில் வைத்து பின்னி வண்ணம் தொடுத்து தைத்து தொடுத்த தங்கச்சி பெண்கள் சட்டை தெரித்து சரசரமாக உற்று பார்க்கும் ஒளியின் பூக்கள், சித்திர பூக்கள், செம்பலாயிக்கள், நித்தில விதியில் நிலவு கண்ணி அறுத்து எறிந்த ஆரப்பறங்கள். எந்த கண்ணகி எதை உடைத்தாலோ இத்தனை பறங்கள் எப்படி வந்தது? நட்சத்திரத்தை திரும்பி சிரித்து தேவியை அசைத்து விரும்பி அழைக்கும் வேசிய கூட்டம். கட்டிலின் மீது காதலின் அழகை தொட்டு தொட்டு கை தொடும் அழகை, காதலை விரும்பி மெய் தொடும் அழகை பார்த்து தவித்து பலமுறை ஏகி வேர்த்து கிடக்கிறதா வெண்ணிலாவான வட்ட நிலவின் வயிற்று பிள்ளைகள், குட்டி கிடக்கும் கொடியில்லா பிள்ளைகள், தேங்கிய கடலை வாங்கிய சிப்பியின் பேரணியை கண்டு வியந்தே கண்களில் ஏந்தினே எண்ணி பார்த்தேன் என்னது எப்படி என்னை பார்த்தேன் வைரமுத்து ஐயா எழுதியிருப்பார். பார்த்திபன் சார் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், கிறுக்கல்கள்ன்ற புத்தகம். அதுல ஒரே வார்த்தை எழுதியிருந்தார், சீதை தீ குளித்தால் நிறுவனமானது ராவணனுடைய கற்புன்னு எழுதியிருந்தார். சீதை தீ குளித்தால் நிறுவனமானது ராவணனுடைய கற்பு. கண்ணகியை பற்றி வைரமுத்து ஐயா எழுதியிருப்பாரு, கண்ணகியே கருப்பான இருப்பிடையே புன்னகையே பூவே புரட்சி கவியவன் தீட்டி வைத்த காவியமே. பாராட்டுறாரியா நினைச்சா அடுத்த வார்த்தை மாத்தினார், புரட்சி கவியவன் தீட்டி வைத்த காவியமே உள்ளபடி உன் வாழ்க்கை உலகுக்கு உதவாத செல்லுபடி ஆகாத சிறுகாசு தான் என்பேன். நீ செல்லா காசு என்னையா கண்ணகியை திட்டுறீங்க? உள்ளபடி உன் வாழ்க்கை உலகுக்கு உதவாத செல்லுபடி ஆகாத சிறுகாசு. கவிஞர்கிட்ட கேட்கிறோம், ஐயா ஏன் கண்ணகியை திட்டுறீங்க? சொல்றாரு, தொட்டு மாலையிட்டோன் தோகையரை கூடிய பின் விட்டு பிரிந்து வேறு திசை சென்று விட்டால் கண்ணீரை தினம் சிந்தி கண்மூடி வாழ்வதுதான் பெண்ணிற்கு கற்பென்று சொன்னால் அந்த கற்பே இந்த உலகத்தில் இல்லாது போகட்டும்.
சந்தையில் விலை போகாத சரக்காகி போகட்டும். உப்பு கடல் நோக்கி ஓராறு செல்வதும் வியப்பில்லை, தப்பு கடல் நோக்கி உன் கணவன் தாவி செல்லும் போதே அப்பப்பா இது என்ன அநியாயம் என்று அணை ஒன்றை கட்டி தடுத்திருந்தால் தினவடத்து கிளம்போல திருமகளை வாழ்ந்திருப்பாய். அறம்பாடி மதுரை அரசன் புகழ் சாடி பூநகரை தீயாலே எரித்தாயே. மன்னவனும் மாண்டதனால் மதுரையும் எரிந்ததனால் உன் கணவன் உன்னிடத்தில் நிலையாக மீண்டானோ? ஏமா மாதவியோட போனப்போ உன் புருஷனை எரிச்சிருந்தேனாக்கா பரவாயில்ல, அவன் செத்து போனதுக்கு அப்புறம் எங்க மதுரையை எரிச்சு என்னம்மா பையன்னு கேட்டேன். தாய்க்குளமே தாய்க்குளமே தங்க மகன் சொல்கின்றேன், வாய்ச்சொல் காரன் என்று வார்த்தைகளை தள்ளாதீர். கற்பொன்றில் மட்டும் கண்ணகியை போடுங்கள், மற்றவற்றில் அந்த மணமகளை மறந்திடுங்கள். இப்பொழுதும் அவளை போல் மோனநிலை கொண்டிருந்தால் கடலில் விழுந்த கடுகாகி போவீர்கள், இடரில் சிக்குண்ட இருக்கம்பு ஆவீர்கள். தமிழ் அஞ்சுகத்தை நிந்தித்து சொல்லவில்லை, சிந்தித்து சொல்கிறேன், சிந்திக்க வேண்டுகிறேன். வைரமுத்தையா அந்த கவிதையை பிடிச்சிருப்பார்.